சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் மற்றும் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீங்கள் இப்போதுதான் நமது சேனலை புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்கும். பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் முழுமையாக அமல்படுத்தவில்லை என்றாலும் அதே வடிவில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளனர். அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு, குடும்ப ஓய்வூதியம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கான புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கைகள் ஒரு அளவிற்கு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. மாநில அரசு வழங்கும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் போல் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு அகவிலைப்படி அதாவது DA உயர்வு வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் உயிரிழந்தால் அவர் முன்பே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். பணிக்கால தகுதியை முழுமையாக நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். மத்திய அரசு உரிய நிதி வழங்காத நிலையிலும் தமிழக அரசு 13,000 கோடி நிதியை இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்காக ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டம் குறித்து சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என அரசு மற்றும் சங்கங்கள் விளக்கம் அளித்துள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் 50,000க்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியம் பெறுவார்கள். CBS அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் சிஸ்டம் திட்டத்தின் கீழ் பிடித்தம் செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் பணத்தையும் திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பலர் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேரலாமா என்று சங்கங்களிடம் கேட்டு வருகின்றனர். OPS முழுமையாக வேண்டுமென்றால் பிரதமரிடம் வலியுறுத்தி இந்தியா முழுவதற்கும் அறிவிக்க வேண்டும் என சங்கங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. சங்கங்கள் நடத்தும் மாநாட்டுக்கு பிறகு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தமிழக அரசின் இந்த முடிவு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.